த்ரிஷா ராணா காதல் முறிவுக்கு அவங்க தான் காரணமா பிரபலம் சொன்ன ஷாக் நியூஸ். மௌனம் பேசியதே படத்தின் மூலமா நடிகையா அறிமுகமான த்ரிஷா முதல் படத்திலேயே தன்னோட நடிப்பாலையும் அழகாலையும் பலரோட கவனத்தை ஈர்த்தாங்க. பப்ளியான நடிகையை தான் தமிழ்நாடு ரசிகர்கள் கொண்டாடுவாங்க அப்படிங்கிற பிம்பத்தை உடைச்சு, திறமை இருந்தா ஒல்லியா இருந்தாலும் தமிழ்நாட்டு ரசிகர்கள் ரசிப்பாங்க அப்படிங்கறத ஆணித்தனமா உணர்த்தினவங்க தான் த்ரிஷா. ஃபர்ஸ்ட் படம் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தாலும் த்ரிஷாவோட நடிப்பு ஈர்த்ததால அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கு பின்னாடி அவங்க நடிச்ச கில்லி, திருப்பாச்சி, சாமி, ஆறு அப்படின்னு வரிசையா அவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே ஹிட் அடிச்சது. முக்கியமா படத்துக்கு படம் த்ரிஷா தன்னோட நடிப்பையும் அழகையும் மேம்படுத்திக்கிட்டே போனதால தமிழ்நாட்டோட கனவு கன்னியா மாறினாங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்குலயும் என்ட்ரியான த்ரிஷா அங்கேயும் முன்னணி ஹீரோக்கள் கூட நடிச்சு பெரும் புகழ பெற்றாங்க. இதனால த்ரிஷாவோட சாம்ராஜ்யம் தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திராவிலையும் விரிவடைஞ்சது. அதுக்கப்புறமா ஹிந்திக்கு போன அவங்களால அங்க தாக்கு பிடிக்க முடியாட்டியும் கூட தொடர்ந்து தமிழ்ல முன்னணி இடத்துல தான் இருக்காங்க. இப்ப கூட விஜய், அஜித் கூட நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. த்ரிஷாவுக்கு 40 வயசுக்கு மேல ஆகுது. இருந்தாலும் இதுவரைக்கும் அவங்க கல்யாணமே பண்ணிக்காம இருக்காங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வருண் அப்படிங்கிற தொழிலதிபர் கூட நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஆனா கல்யாணம் வரைக்கும் அவங்களோட உறவு போகல. அதுக்கு காரணம் பல யூகங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் த்ரிஷா இதுவரைக்கும் வாயே திறக்கல. இதுக்கிடையில தெலுங்குல நடிச்சப்போ த்ரிஷா ராணா டகுபதியை காதலிச்சதா பரவலா பேசப்பட்டுச்சு. ஆனா அந்த காதலும் பாதியிலேயே முடிஞ்சிட்டதா சொல்லப்படுது. இந்த நிலையில அவங்களோட காதல் முறிவுக்கு காரணம் பத்தி ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது ராணா டகுபதி ராமநாயுடு குடும்பத்தை சேர்ந்தவரு. ரொம்பவே செல்வாக்கு மிகுந்த குடும்பம். அவரோட சித்தப்பா தான் வெங்கடேஷ். நாகார்ஜுனா குடும்பம், ராணா குடும்பம் எல்லாமே உறவினர்கள் தான். அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க அவங்களுக்குள்ள ரொம்பவுமே ஒற்றுமையா இருப்பாங்களாம். குறிப்பா கல்யாணம் அப்படின்னா அவங்களோட சொந்தத்துக்குள்ள மட்டும் தான் நடக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்களாம். சமந்தாவை கூட முதல்ல நாகார்ஜுனா குடும்பம் ஏத்துக்கவே இல்லையாம். ஆனா நாக சைதன்யா ஒத்த கால்ல நின்னதால மட்டும் தான் ஏத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில த்ரிஷா கூட ராணாவுக்கு காதல் இருக்கிறத ராணா குடும்பம் சுத்தமா விரும்பல. அதனாலதான் அவங்களோட காதல ஆரம்பத்திலேயே முறிச்சிட்டாங்களாம். முக்கியமா தெலுங்குல த்ரிஷாவோட மார்க்கெட் காலியானதுக்கும் அந்த குடும்பம் தான் காரணம் அப்படின்னு பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. இந்த தகவலை பத்திரிகையாளர் செய்யாறு பாலு ஒரு பேட்டியில பகிர்ந்துகிட்டாரு.